ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லேருந்து ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்க ஆகஸ்ட் 11. அதில் குரூப் 2க்குலாம் எப்போ எக்ஸாமு, என்ன எப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு, இதை பற்றின எல்லா வீடியோவும் எல்லா தகவலும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 11 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒருங்கிணைந்த குரூப் 2A, அதாவது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆகஸ்ட் 11 வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் S.K. பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஓராண்டில் என்னென்ன பதவிகளுக்கு தேர்வுகள் நடத்தப்படும், அதற்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும், தேர்வு நடைபெறும் நாட்கள் ஆகிய விவரங்கள் அடங்கிய ஆண்டு தேர்வு கால அட்டவணை விச் மீன்ஸ் ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையில் இடம்பெற்ற 6 தேர்வுகளில் 3 தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்வு நடத்துவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. அதிக எண்ணிக்கையிலான தேர்வுகள் பங்கேற்றக்கூடிய குரூப் 2, குரூப் 4 மற்றும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள், தேர்வு காணல் இல்லாத பதவிகள், அதாவது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் 3 தேர்வுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்களில் அதற்கான கோர்சஸ்ஸு எல்லாமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்டுள்ள போட்டித் தேர்வுகள் காலி பணியிடங்கள் குறித்து கேட்டபோது K.S. பிரபாகர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சியோட தலைவர், டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட 2006 ஆண்டுக்கான தேர்வு கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்டபடி ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11 வெளியிடப்படும். இந்த மந்த்து 11. அதில் என்னென்ன பதவிகள் இருக்குது, எத்தனை காலி பணியிடங்கள் என்பது முழு விவரமும் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரசோட பல்வேறு துறைகளிலிருந்து காலி பணியிடங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம். எனவே இத்தனை காலி பணியிடங்கள் என்பதை இப்போது கூற முடியாது. ஆனால் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான மின்சார வாரியத்தில் கணிசமான காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்புவதற்கான முன்னேற்பாடுகள் வருது. அதாவது இந்த எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் வரப்பெற்றதும் அவற்றின் தன்மைக்கேற்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு குரூப் 2, குரூப் 2A அல்லது குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். இதெல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டிருக்காங்க. அறிவித்தபடி குறித்த தேதியில் தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும் என்பதை சீக்கிரமாக பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஒரு குட் நியூஸ் தான். நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. நிறைய பேர் கோர்சஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா படிங்க. கூடிய சீக்கிரம் இந்த எக்ஸாம் வரப்போகுது. நல்லா அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் வீடியோவும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸாமு, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் see you all.